Well done RCB. What's up ladies and gentlemen, boys and girls, welcome to my YouTube channel. நான் உங்கள் அர்ஜுன் ராம். My dear CSK fans, they say we attract what we fear. அதாவது நம்ம எது நடந்துடக்கூடாதுன்னு பயப்படுறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி CSK ஃபேன்ஸ்லாம் RCB மட்டும் ஜெயிச்சிடக்கூடாதுப்பா, அவங்க ஃபேன்ஸ் ஆட்டம் தாங்காது அப்படி இப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் deservingly RCB are the champions of IPL 2025. 18வது வருஷம் விராட் கோலியோட ஜெர்சி நம்பர். It is a special moment for RCB and for their fans. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்க. விராட் கோலியோட இமோஷன்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அவர் அழுவுறத பார்த்தோன்னே இந்த RCB ஃபேன்ஸ் மேல இருந்த வன்மம்லாம் எனக்கு சுத்தமா உடைஞ்சு போச்சுங்க. சீரியஸ்லி இட் வாஸ் so touching to watch. நான் RCB கலாய்ச்சி நிறைய ரோஸ் கண்டென்ட்ஸ் இந்த சீசன் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி. அண்ட் ஆல்சோ நான் கிரிக்கெட் ஆடி இருக்கேங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் லீக் 3rd டிவிஷன் வரைக்கும் நான் ஆடி இருக்கேன். நான் ரொம்ப சின்ன வயசுலயே கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணல. பண்ணிருந்தேன்னா இன்னும் கூட ஹையர் லெவல் நான் ஆடி இருக்க சான்ஸ் இருக்கு. நானே சொந்தமா சம்பாரிச்சு கிட் பேக் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் லெதர் பால்ல ஆட ஆரம்பிச்சு ஒரு 3rd டிவிஷன் வரைக்கும் ஆடிட்டு அதுக்கப்புறம் நான் குவிட் பண்ணிட்டேன். சோ as a person who has played the sport, ஒரு ட்ரூ ஜென்டில்மேனா, அது பகையாளியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் when they are doing well. So RCB டைட்டில் அடிச்சதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. 18 வருஷமா நான் பார்த்த RCBக்கும் இந்த வருஷம் நான் பார்த்த RCBக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன ஒர்க் ஆச்சு, என்னென்ன சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So let's dive into the video. தனி ஒருவன் நினைத்து விட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் RCB மேனேஜ்மெண்ட் சூப்பரா ஒரு விஷயம் நெயில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெகா ஆக்ஷன். ஆனஸ்டா சொல்றேன், மெகா ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது RCB சொதப்புறாங்க அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஏன்னா பெரிய பிளேயர்ஸ் ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் யாருக்குமே அவங்க போல. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஃபில் சால்ட் எடுத்தாங்க, டிம் டேவிட் எடுத்தாங்க, குருணால் பாண்டியா எடுத்தாங்க. குருணால் பாண்டியாலாம் எதுக்கடா எடுக்கிறாங்க, அவர் ஒன்னும் அவ்வளவு பெரிய மேட்ச் வின்னர் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் அந்த டைம்ல எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு பெரிய பிரைஸ்க்கு எடுத்தாங்க, புவனேஸ்வர் குமார ஒரு பெரிய பிரைஸ்க்கு எடுத்தாங்க, சுயாஷ் சர்மா. ஓவராலா அவங்க டீம் பிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஹானஸ்டா என்ன தோணுச்சுன்னா, இதை விட பெரிய பெரிய லெஜெண்டரி டீம்லாம் அவங்க வச்சிட்டு இருந்திருக்காங்க. ABD, கெயில், ஷேன் வாட்சன், இன்னும் நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் ஆடும் போதே RCB ஜெயிக்கல. இந்த டீமை வச்சுட்டு எப்பரா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தான் நான் ஹானஸ்டா நினைச்சேன். இப்போ இந்த சீசன் புவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஆக்ஷனை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல RCB ஃபேன்ஸ் RCB மேனேஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னடா டீம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. கிரிக்கெட்ல IPL எல்லாமே ஒரு தின் லைன் தாங்க. ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது, ஒரு விஷயம் ஒர்க் ஆகல. CSK ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்லாம் ஹார்ட் விட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். ஆஹா செம்ம பிக் பண்ணிருக்காங்க, ராகுல் திரிபாதி எடுத்திருக்காங்க, கலக்குவாண்டா, ஹூடாவை எடுத்திருக்காங்க, கலக்குவாண்டா அப்படின்ட்டு. ஆனா நம்ம பசங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறமா என்னடா ஆக்ஷன் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளோட மனநிலைமெல்லாம் இருந்தது. சோ வெற்றிக்கும் தோல்விக்குமான ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க எல்லாமே. எனிவே அடுத்து கோச்சிங் ஸ்டாஃப். RCBயோட ஹெட் கோச் ஆண்டி ஃபிளவர் சமீபத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸையும் பிளே ஆஃப்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ RCBயையும் பேக் டு பேக் பிளே ஆஃப்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த வாட்டி டைட்டில் அடிச்சிருக்காரு. அப்புறம் தினேஷ் கார்த்திக் போன வருஷம் வரைக்கும் பிளேயரா இருந்தாரு, இந்த வாட்டி மென்டாரா சைன் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற விஷயம், ரொம்ப ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கர ஹங்கர் இருந்ததுங்க. யூசுவலா கோச்சிங் ஸ்டாஃப் வந்து ரொம்ப பேஷனட்டா இருக்குதுன்னா ரொம்ப கம்மி. ரிக்கி பாண்டிங் ஆப்வியஸா ரொம்ப பேஷனட்டா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லயே தெரிஞ்சது வெரி ஹங்கிரின்னு. ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயும் டைம் அவுட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அனிமேட்டடா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிளான்ஸ் போடுவாங்க. சோ இந்த வருஷம் RCB கப் அடிச்சதுக்கு ஆண்டி ஃபிளவருக்கும் தினேஷ் கார்த்திக்குக்கும் RCB மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணுங்க. அப்புறம் கேப்டன் ரஜத் பட்டிதார், வாட் அ டிஃபரன்ஸ், வாட் அ ஸ்டோரிங்க. 2021ல டீம்ல எடுத்தாங்க, நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறமா 2022ல ஒரு ரீடைன்மெண்ட்ல ஆக்ஷன்லயும் எடுக்கல, அதுக்கப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு, ஒரு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறமா RCBல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா மாறினாரு. கட் பண்ணா 2025 IPLக்கு அவர் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. நான் கூட நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேட்டட் டீமுக்கு this responsibility could be too big for ரஜத் படிதார் அப்படின்னு தான் நினைச்சேன் ஹானஸ்டா. but the way he handled it ஈஸியா பண்ணாருங்க. அவருக்கு வந்து நேச்சுரலாவே ஒரு காம் அப்ரோச் இருக்கு, ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டேன்றாரு. மேட்ச் கையை விட்டு போற மாதிரி இருந்தாலும் ரொம்ப காமா அப்ரோச் பண்ணாரு. ஜித்தேஷ் சர்மாவும் நடுவில் ஒரு 2 மேட்ச் பண்ணாரு. பட் ஜித்தேஷ் சர்மா போலிங் சேஞ்சஸ் பண்ணும்போது, அவரு ட்ரூப்ஸை லீட் பண்ணும்போது ஒரு சின்ன பதட்டம் தெரிஞ்சதுங்க RCBல. பட் ரஜத் படிதார் பண்ணும்போது அந்த பதட்டம் எங்கேயுமே தெரியல. டீமை காமா அண்டர் பிரஷர் ரொம்ப சூப்பரா லீட் பண்ணிருக்காரு. சோ ரஜத் படிதாருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவரோட ஃபர்ஸ்ட் சீசன்ல கேப்டனா கப் அடிச்சிருக்காரு, பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. அப்புறம் என்னடா RCB மாதிரியே பண்ணல இந்த வருஷம் அப்படின்னு நான் பயங்கரமா ஆச்சரியப்பட்டது அவங்களோட டெம்ப்ளேட். எப்பவுமே RCB பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நிறைய செலிப்ரேட்டட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. டூ many chops and changes பண்ணுவாங்க. ரெண்டு மேட்சுக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்க காம்பினேஷன். அதனாலே எதுவுமே பெருசா ஜெயிக்க மாட்டாங்க, சொதப்புவாங்க. பட் இந்த வாட்டி ஒரு பிளேயிங் 11 செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இதுதான் ரோல்ஸ்னு கொடுத்து அந்த டீமை ஃபுல்லா பேக் பண்ணிருக்காங்க. யூசுவலா சிஎஸ்கே ஓட டெம்ப்ளேட் தான் அப்படி இருக்கும் ஓவர் தி இயர்ஸ் பாத்தீங்கன்னா. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. அப்படியே பழைய ஆர்சிபி டெம்ப்ளேட்டுக்கு சிஎஸ்கே இந்த வருஷம் போனாங்க. அவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆர்சிபி அந்த டெம்ப்ளேட்டை டெஃபினட்டா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாதான் டோர்னமெண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்து அதை பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் பிளேயர்ஸோட ஃபார்முங்க. அது எப்படிடா ஒரு டீம்ல எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆடின 11 பிளேயரும் ஒரு பிளேயர் வெளியே போனா இன்ஜுரினால இன்னொரு பிளேயர் உள்ள வந்தா அவரும் நல்லா ஆடுறாரு. தேவதத் படிக்கல் கடந்த 2 சீசனா ரொம்ப கேவலமா ஆடி இருக்காரு. இவரெல்லாம் வந்து ஒன் டவுன்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா வந்து நாஸ்தியா ஆடினாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா மயங்க் அகர்வால் எடுக்கிறாங்க. அவரும் வந்து நல்லா பண்றாரு. குருணால் பாண்டியா பெருசா ஒன்னும் போலிங் போடல, பேட்டிங் பண்ணல போன 2 சீசன்ல. இந்த வாட்டி என்ன பண்ணிடுவார்னு பார்த்தா எக்ஸ்ட்ரானரியா போலிங் போடுறாருங்க. ஒரு லென்த் அடியும் முடியல. நேத்து ஃபைனல்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு அடியும் முடியல. குருணால் பாண்டியாவோட ஓவர்ஸ் தாங்க கேம் சேஞ்சரே நேத்து. இந்த மொமெண்டம் ஆர்சிபி பக்கம் டோட்டலா கொண்டு வந்தது குருணால் பாண்டியாவோட கான்ட்ரிபியூஷன் தான். குருணால் பாண்டியா இன்னொரு முக்கியமான ஒரு டெரர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்ன்ற பேர்ல மீடியம் பேசும் பவுன்சர்லாம் அடிச்சு போடுவாரு. கேகேஆரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வெங்கடேஷ் ஐயருக்கு ஒன்னு போட்டாரு. தலைவன் ஹெல்மெட் இல்லாம ஆடிட்டு இருந்தா பதறிட்டாரு. ஹெல்மெட் கொண்டு வந்து அடுத்த பாலே அவுட் ஆகினாரு. அந்த மாதிரி மைண்ட் கேம்ஸும் பயங்கரமா குருணால் பாண்டியா ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச் டெல்லி கூட சிங்கிள் ஹேண்டடா பேட்டிங்ல வின் பண்ணி கொடுத்தாரு. சோ அந்த மாதிரி டீம்ல ஆடின எல்லா பிளேயர்ஸுமே they have punched above their weight. எல்லாருமே ஃபார்ம்ல இருந்தாங்க. 16 மேட்ச் ஆடி இருக்காங்க இந்த சீசன். அதுல 10 டிஃபரண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் when the team needed ஒரு புது பிளேயர் has risen up and they have stood up to the occasion. அப்புறம் ஆர்சிபி ஓவர் த இயர்ஸ் எப்பவுமே செம்ம பேட்டிங் லைனப் வச்சிருப்பாங்க. விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில் 200 220 அடிப்பாங்க. பேட்டிங் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்ததே இல்லைங்க. சின்னசாமி ஸ்டேடியம்லயும் மத்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ்லயும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. போலிங் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுதான் எப்பவுமே ஆர்சிபிக்கு பிரச்சனையா இருந்தது. பட் இந்த சீசன் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் bowlers. ஜாஷ் ஹேசல்வுட் வாட் a difference he madeங்க. மை காட், நல்ல ஞாபகம் இருக்கு. 2021ல சிஎஸ்கே அவரை பேஸ் பிரைஸ்க்கு 2 கோடிக்கு எடுத்தாங்க. அப்ப அவர் வந்து ஒரு பெரிய T20 bowlerலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் bowler-ஆ தான் எல்லாரும் பார்த்தாங்க. அந்த ஒரு வருஷம் வந்து சிஎஸ்கேக்கு ஆடினாரு, டைட்டில் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால பிக் பாஷ் லீகும் நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறமா அவரோட growth T20ல நெக்ஸ்ட் லெவல் இருந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு அவர் ஆடி இருக்காரு. மறுபடியும் இந்த சீசன் அவரை எடுத்தாங்க. he made a huge differenceங்க. நல்ல டெஸ்ட் மேட்ச் லென்த்ல அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி பவுன்ஸை யூஸ் பண்ணி க்ரூஷியலான டைம்ல மும்பைக்கு பும்ரா என்ன பண்ணுவாரோ அது மாதிரி ஆர்சிபிக்கு ஹேசல்வுட் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்திருக்காரு. புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், குருணால் பாண்டியாவா இருக்கட்டும், ஏன் சுயேஷ் சர்மா அவரு கூட சடனா வந்து செம்மையா போட்டு பயங்கரமா விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. யஷ் தயால் சூப்பரா போட்டிருக்காரு. போன சீசன்ல இருந்து யஷ் தயால் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் போலருங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவர் ஆடும்போது ராகுல் திவாத்தியா லாஸ்ட் ஓவர்ல 5 6 அடிச்சு யஷ் தயால காலி பண்ணி ஒரு மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வின் பண்ணி கொடுப்பார் ராகுல் திவாத்தியா. அதுக்கப்புறமா யஷ் தயாலோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் டோட்டலி டவுனுங்க. அதுக்கப்புறமா ஆர்சிபிக்கு வந்து லாஸ்ட் இயர் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாங்க அவரை. நம்ம சிஎஸ்கேவோட மே 18 மேட்ச்லயும் லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டு அவர் தான் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த சீசனும் எக்ஸ்ட்ரானரியா போட்டிருக்காரு. நல்ல இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டுமே போடுறாரு. யாக்கர்ஸ் நல்லா போடுறாரு, ஸ்லோயர் ஒன்ஸ் நல்லா போடுறாரு. ஓவராலா இந்த சீசன் ஆர்சிபி டைட்டில் அடிச்சதுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் போலர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்குங்க. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னதான் நமக்கு சரியான டீம் இருந்தாலும் பெரிய பெரிய நேம்ஸ் இருந்தாலும் கடைசியில ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா கடவுள் கிருபை வேணுங்க. அந்த கடவுள் கிருபை இந்த வாட்டி டெஃபினட்டா ஆர்சிபிக்கு இருந்ததுங்க. டோர்னமெண்ட் த்ரூவாவே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் அவங்க ஃபேவர்ல போய்கிட்டே இருந்தது. ஆல் த்ரூ அவுட் தி சீசன் ஐ ஹேட் திஸ் ஃபீலிங் அண்ட் இன்ஸ்டிங்க்ட் திஸ் குட் பி ஆர்சிபிஸ் இயர் அப்படின்ட்டு. மிட்வே த்ரூ தி டோர்னமெண்ட் நான் ஒரு வீடியோ கூட போட்டேன், கான்செப்ட் வீடியோ மாதிரி. யூகேல இருக்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் எனக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வருது, ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க போல டோர்னமெண்ட், அதுக்கப்புறம் இங்க வாழ விட மாட்டாங்க, நான் யூகேக்கே வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஹாஃப் வே த்ரூ தி டோர்னமெண்ட்ல எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுங்க. இது வந்து காட் ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறேன். ஆர்சிபி தான் ஃபேவரா போகுது அப்படின்ட்டு. டெஃபினட்டா இது வந்து காட் ஸ்கிரிப்ட் ஃபார் விராட் கோலி அண்ட் ஆர்சிபி. ஏன்னா அந்த 18வது வருஷம் 18வது ஜெர்சி நம்பர் நேத்து மேட்ச் நடந்தது 3/6/2025 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 18 வரும். இந்த மாதிரி எல்லாமே யூனிவர்ஸே பிரபஞ்சமே எல்லாத்தையும் அலைன் பண்ணி கொண்டு வந்து விராட் கோலி கையில இந்த கப்பை தூக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்புறேன். ஆல்சோ இந்த கடவுள் கிருபை எப்படி வந்தது, ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்க என்ன கெட்ட வார்த்தையில திட்டட்டும், என்ன வேணா பண்ணட்டும், சில பேர் கொஞ்சம் பேடா தான் பிஹேவ் பண்றாங்க, நான் இல்லன்னு சொல்லல. பட் அவங்களோட பிரேயர்ஸ் இருக்குல்ல இந்த சீசன், மை காட் கிரேசி பிரேயர்ஸ்ங்க. என்னமோ பண்ணிருக்காங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 10 வயசு பையன் ஏதோ ஒரு அண்டா மாதிரி ஒண்ணுல உட்காந்துக்கிட்டு தண்ணிக்குள்ள கீழே நெருப்பு எரியுதுங்க, ஏய் அவுஞ்சிர போதுரா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்த்தா அது ஆர்சிபி ஜெயிக்கணும்னு பிரேயராம் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி.
இந்த மாதிரி கிரேசி பிரேயர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நடந்திருக்கு. கடவுள் ஆர்சிபி ஃபேன்ஸோட பிரேயர்ஸையும் குமுறல்களையும் கடைசியா கேட்டுட்டாரு. அதனால கிரெடிட் should be given to RCB fans also for their relentlessness, for their loyalty. ஏன்னா இத்தனை வருஷமா கப்படிக்காத ஒரு டீமை ரொம்ப லாயலா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்காக பாராட்டுகள். பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், நாங்க மட்டும் தான் லாயல்னு சொல்லாதீங்க. ஏன்னா நானுமே 2008ல இருந்து சிஎஸ்கே மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற டீம்ல நான் பண்ணல. தல தோனி ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஆடின போதும் நான் சப்போர்ட் பண்ணல. சிஎஸ்கே திரும்ப வந்தா தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு இந்த 2 சீசனும் நான் நியூட்ரலா தான் பார்த்தேன். என்ன மாதிரி லாயல் சிஎஸ்கே ஃபேன்ஸும் இருக்காங்க, நிறைய பேர், கோடான கோடி பேர். அது மட்டும் தாங்க ரிக்வெஸ்ட். எனிவே ஒன்ஸ் அகைன் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர்சிபி. வெல் டிசர்வ்ட் விக்டரி. என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் தி சக்சஸ். திஸ் இஸ் யுவர் மொமெண்ட். ஒரே ரிக்வெஸ்ட், இந்த நல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சில பேர் இருக்காங்க, இந்த மனித இனத்துக்கு இந்த தொந்தரவு கொடுக்காம பிரச்சனை கொடுக்காம செலிப்ரேட் பண்ணுங்க. அது ஒண்ணுதாங்க ரிக்வெஸ்ட், வேற எதுவும் இல்லங்க. போயிட்டு வரேங்க. சோ இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் சரி, என்னோட இந்த அனாலிசிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் அபவுட் ஆர்சிபி's டைட்டில் விக்டரி என்ன, எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. I'll be very happy to read it and I'll be very happy to interact with you guys. See you soon in another video. Thank you so much for watching. Varta mame durre.